ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராக்கோலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்கோலி இந்த மாதிரி 65 மாதிரி போட்டு செய்யலாம், இல்லைனா தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸு கட்டி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு கடாயில் தண்ணியும் உப்பு மஞ்சள் சேர்த்து கொதிக்க விடலாம். ப்ராக்கோலி கட் பண்ண ப்ராக்கோலி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு கொதிநிலை வந்ததும் வடிகட்டி எடுத்துடலாம் ப்ராக்கோலியை தனியாக. இது காலிஃப்ளவரை விட நிறைய அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போது நம்ம எடுத்து விட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போதும். மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ண இவங்களை பக்கமாக வச்சுட்டு போய் எண்ணெய் காஞ்சதும் தனித்தனியே எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்கோலியில் நிறைய நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்கோலியை சாப்பிடுவதால் எடை குறைப்பதில் இருந்து எலும்புகளை பலப்படுத்துவது வரையிலான பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம். முட்டைகோஸ் போல தோற்றமளிக்கும் ப்ராக்கோலி உண்மையில் பல ஆரோக்கியம் தரும் நன்மைகள் நிறைந்தது. தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ப்ராக்கோலியை பார்த்து நம்மில் பெரும்பாலோர் முகத்தை சுளிக்கிறோம். ஆனால் உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய அனைத்து காய்கறிகளை விட இது மிகவும் ஆரோக்கியமானது. ப்ராக்கோலி உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை என்னன்ட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். உடல் எடையை கட்டுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது, புற்றுநோய் வராமல் தடுக்க இது ஹெல்ப் பண்ணுது, எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, சரும ஆரோக்கியம் அழகை இது அதிகரிக்கிறது, மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது, முடியை பலப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடிக்கடிக்கு ப்ராக்கோலியை உணவில் சேர்த்துட்டு வாங்க. நம்ம 65 செஞ்சிட்டோம். இப்போது இந்த மாதிரி வெங்காயம், கொடமிளகா, சோயா சாஸு நம்ம பண்ணி வச்சுருக்க 65யும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சில்லி ப்ராக்கோலியும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே 65யோடையும் முடிச்சுக்கலாம். நம்ம தொக்காவும் செஞ்சு சாப்பாடை பரட்டிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.